பெரிய டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்லாம் இல்லை, நார்மல் செயின் ஸ்டிச் தான். அது லாங்காகவும் ஷார்ட்டாகவும் போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஸ்டிச் வந்து இங்கே நான் லாங்காக போடுறேன், ஓகேவா? ஸோ இந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து நான் லாங் செயின் ஸ்டிச்சஸாக போடுறேன். நெக்ஸ்ட் லைன் போடும்போது இந்த ஸ்டிச்சோட மிடில் பாயிண்டில் நாம் வந்து போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயினோட ஃபஸ்ட்டு செயினோட மிடில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட மிடில். ஸோ இந்த மாதிரி மிடிலில் போடும்போது இந்த செயினோட மிடில். ஸோ இது பார்க்கும்போது ஒரு மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்கும், பார்க்கவும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அண்ட் டைம் சேவும் வந்து நமக்கு ஆகும். ஸோ நார்மல் செயின் ஸ்டிச் தான் இது, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஸ்டிச்சோட மிடில்லேருந்து போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லைனில் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் போட்ட மாதிரியே தான் இங்கே போடணுமா அப்படின்னு இல்லை. நெக்ஸ்ட்டு லைன் போடும்போது நம்ம இந்த 2 செயினுக்கு மிடில் இல்லை அப்படின்னா இந்த செயினுக்கு மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு செயினோட ஸோ இங்கே எடுத்துருக்கோமா, இங்கே போகிறோம். ஸோ இங்கே வந்து செயின் எடுக்கிறோம். ஸோ இந்த செயினுக்கு மிடில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த செயினுக்கு மிடில். ஸோ இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட்டாக வந்து நம்ம வந்து போட்டுகிட்டே வந்தோம்னா இந்த ஸ்டிச் வந்து பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த செயின் ஸோ மிடில் வந்து நம்ம போட்டுட்டு வரணும். இது வந்து ஒரு நார்மல் ஸோ லாங் அண்ட் ஷார்ட் செயினை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் இது இந்த மாதிரி மிடில் போடும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம்.